அப்போ தீவிரமான தமிழர்கள், தீவிரமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஈர்ப்பா இருக்கும். ஆனா நாளடைவில் அதுல தொய்வு ஏற்பட்டு அவர்கள் கட்சி மாறுகிறார்கள். இந்த ஜாதிப்பா, இந்த இனப்பா, நீ தமிழன் இல்லப்பா அப்படின்லாம் பேசினா இங்க பிடிக்காது மக்களுக்கு. இன்னும் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறான். அப்படி இருக்க ஸ்டேட்ல வந்துட்டு நம்மளோட அரசியல் வந்து ஒரு பின்னோக்கிய அரசியலா இருந்ததுன்னா எடுபடாது. உங்ககிட்ட கத்துனதுக்கு நான் சுடுகாட்டுல போய் கத்துதுன்னா அந்த பணமாச்சும் எனக்கு வாக்களிச்சிருக்கேன், அதாச்சும் எனக்கு ஆதரவு தந்திருக்கு, எதுவே பண்ண மாட்டீங்களாடா. ஸோ இங்க வந்து நம்ம தமிழ் தேசியம் இந்த இதெல்லாம் காலத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கு. வாக்குகள் இங்க இருந்து அங்க போகுது. சீமான் காலிங்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிச்சுங்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூட்டம் பரவலா போயிடுச்சுங்கிறாங்க. இப்படியான குரல்கள் வரவே கூடாது. இந்த அரசியல் பயணம் என்பது வெற்றி பயணமா அமையாது, ஒரு இயக்க பணியா இருக்கலாம். அண்ணன் சீமானுடைய அரசியல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சரியா இருக்கும். ஏற்கனவே வளர்ந்த நாட்டில் நான் அடுத்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை பத்தி பேசலாம். வளர்ச்சியை நோக்கி திட்டங்களை தீட்டுறவங்களுக்கு தான் வாக்குகளை செலுத்துவாங்க. வளர்ச்சி பாதைக்கு யார் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிதான் அண்ணாமலை கொடுத்தாங்க. அண்ணாமலை வளர்ச்சி அரசியல பேசுறாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் ரொம்ப வெறித்தனமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வெயில்ல அண்ணன் ஏற்கனவே கொஞ்சம் கருப்பு, இப்போ வெயில் வேற பயங்கரமா வெளுத்து வாங்குது. இருந்தாலும் போடா தம்பி எட்ரா வண்டியன்னு களத்தில் இறங்கி பட்டையை கிளம்பிட்டு இருக்காரு. வடநாட்டு சேனல்லாம் துரத்தி பிடிச்சி பேட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு NDTVன்னு நினைக்கிறேன், ஒரு நிருபர், உங்ககிட்ட நான் தமிழில் பேசி நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கலகலப்பான உரையாடலாம் பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பிரச்சாரகரா அண்ணன் சீமான் இருக்கிறார் களத்தில். எஸ், அது மறுப்பதற்கே இல்லை. வழக்கமாக பாட்டு பாடி ஓட்டு கேட்பாரு. இந்த தடவை வருத்தங்களை நிறைய தெரிவித்து ஓட்டு கேட்குறாரு. முதல்ல மகிழ்ச்சியாக பாட்டு பாடி ஓட்டு கேட்பாரு. இந்த முறை வருத்தங்கள் தான். அதாவது எனக்கு வாக்கே செலுத்திட்டாலும் பரவாயில்ல, சரியா, வாக்கு அளிக்கலாலும் பரவாயில்ல, எனக்காக உங்கள் சபையில் ஜெபிங்க அப்படிங்கிறார், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கிறாரு. இந்த மாதிரி அண்ணன் நூதனமான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் உங்ககிட்ட இவ்வளவு நாள் கத்துறானே, இதுக்காகவாச்சும் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கனே, எனக்கு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னும் அண்ணன் கதற விடுறாரு. அல்டிமேட்டா அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு சொல்லிட்டாரு, உங்ககிட்ட கத்துனதுக்கு நான் சுடுகாட்டுல போய் கத்துதுன்னா அந்த பணமாச்சும் எனக்கு வாக்களிச்சிருக்கேன், அதாச்சும் எனக்கு ஆதரவு தந்திருக்கு, எதுவே பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு அண்ணன் கதறாரு. இந்த 15 ஆண்டுகள் அரசியல்ல அண்ணன் இன்னுமே கத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அரசியல் எடுபடலை அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல்ல அவர் இருக்கிறார். இப்போ தாவேக்காக்கு போறாங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து அங்க போறாங்க, வாக்குகள் இங்க இருந்து அங்க போகுது. சீமான் காலிங்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிச்சுங்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூட்டம் பரவலா போயிடுச்சுங்கிறாங்க. இப்படியான குரல்கள் வரவே கூடாது. அவரோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா இப்படியான குரல், இப்படியான பேச்சே வரக்கூடாது. அப்புறம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு மறைமுகங்கிறாங்க, இந்த மாதிரி பேச்சே வரக்கூடாது. அவரோட கொள்கை, உறுதிப்பாடு, அவரோட வலிமை எல்லாமே ரொம்ப வலிமையா இருந்தா இந்த மாதிரி பேச்சுகளே வரக்கூடாது. அப்போ நம்மளோட கொள்கைகள்ல, கோட்பாடுகள்ல நம்ம எடுத்துக்கொண்ட சித்தாந்தம் இங்க எடுபடலையா, என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப அது மறுபரிசீலனை செய்யணும். ஆனா அதற்கு அவர் தயாரா இல்லை. அவருடைய அரசியல் கொள்கை தமிழ் தேசியம், தமிழருக்கு வேலை வாய்ப்பு, தமிழில் பேசுபவர்களுக்கு முன்னுரிமை, தமிழ்நாடு தமிழருக்கு, இப்படி இருக்கு. தமிழர்களுக்கான இராணுவம் கட்டமைப்பு, இப்படிலாம் சொல்றாரு. ஆடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை, இப்படிலாம் சொல்றாரு. பட் இப்போ அரசியலுங்கிறது முன்னேற்ற அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கு, வளர்ச்சி அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கு. வரி செலுத்துவோர் அரசாங்கமா மாறிட்டு இருக்கு. அமெரிக்கால அதுதான். அதாவது நான் இவ்வளோ வரியை உனக்கு செலுத்துறேன் இந்த அரசாங்கத்துக்கு, நீ எனக்கு திரும்ப என்ன செய்யற, இப்படிங்கிற மாதிரி ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட் நோக்கி போயிட்டு இருக்கு அரசாங்கம், அரசியல். நான் வரி கட்டுறேன், எனக்கு என்ன நீ திருப்பி செய்யற அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு திரும்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, நான் உனக்கு என்ன செய்ய போறேன், உனக்கு என்ன வேலை கொடுக்க போறேன், உனக்கு நல்ல தண்ணி கொடுக்க போறேன், நல்ல வீடு கொடுக்க போறேன், உனக்கு நல்ல சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரப்போறேன், உனக்கு நல்ல சுற்றுச்சூழல் தரப்போறேன், உனக்கு மாசுகளை கட்டுப்படுத்த போறேன், உனக்கு ஒரு ரம்மியமான வாழ்க்கை சூழல் அமைக்க போறேன், உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை சூழல் அமைக்க போறேன், உனக்கு நோயற்ற வாழ்க்கையை கொடுக்க போறேன். இப்படி ப்ரொக்ரெசிவா ஒரு மனுஷன் செல்வ செழிப்பா, ஆரோக்கியமா, உன்னதமா வாழ்வதற்கான
திட்டங்களை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ வாக்களிக்கும். வளர்ச்சியை நோக்கி திட்டங்களை திட்டவங்களுக்கு தான் வாக்குகளை செலுத்துவாங்க. வளர்ச்சி பாதைக்கு யார் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிதான் அண்ணாமலை கொடுத்தாங்க. அண்ணாமலை இது வளர்ச்சி அரசியல பேசுறாரு, ஓ ஓகே இது புதுசா இருக்கே அப்படின்னு. பாஜகவுக்கு அந்த செல்வாக்கு இல்லை, அண்ணாமலைக்கு அந்த செல்வாக்கு. ஏன்னா அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணார். அப்போ இவர் வந்தா இது செய்வாரு, ஊழல் ஒழிப்பாரு, நம்ம கொடுக்குற வரி பணம்லாம் நல்லபடியா பயன்படுத்தப்படும், நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், நேர்மை நிலைநாட்டப்படும் நம்பினாங்க அண்ணாமலையோட அரசியலை பார்த்து. ஸோ இதுதான் அண்ணன் சீமான் அண்ணாமலை இப்படி பார்க்கலாம். ப்ரொக்ரெசிவ் அரசியல்னால, முன்னேற்ற அரசியல்னால ஒருத்தர் திடுதுப்புன்னு வந்து தலைவராகி, பாஜக தலைவராகி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து 11% ஓட்டு கூட்டணியோட சேர்த்தா 18% வாக்குகளை அண்ணாமலை கொண்டு வந்தாரு. அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு தமிழ் தேசியம் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு வந்து 15 வருஷமா பேசி 8% வாக்குகளை தான் பெற முடிஞ்சது. இப்போதான் அந்த கட்சிக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. அப்போ இது பார்க்கணும், இந்த அரசியல் எடுபடுமா எடுபடாதான்னு. அப்போ தீவிரமான தமிழர்கள், தீவிரமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஈர்ப்பா இருக்கும். ஆனா நாளடைவில் அதுல தொய்வு ஏற்பட்டு அவர்கள் கட்சி மாறுகிறார்கள். அப்போ இது இது வந்து ஒரு தலைவனோட உறுதிப்பாடு சம்பந்தப்பட்டது. அதுல நம்ம விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய சித்தாந்தம் சார்ந்தது. அவரோட சித்தாந்தத்துல அவர் இருக்கிறார். இந்த சித்தாந்தத்துக்கு யாரும் ஆதரவு தரலனாலும் பரவாயில்ல, நான் இந்த சித்தாந்தத்தை முன்வைத்து தான் போவேன்னு போறாரு. அப்படி போனா இந்த அரசியல் பயணம் என்பது வெற்றி பயணமா அமையாது, ஒரு இயக்க பணியா இருக்கலாம். ஒரு இயக்கமா அவர் முன்னெடுத்து போக முடியும், அவ்வளவுதான். அண்ணன் சீமானுடைய அரசியல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சரியா இருக்கும். ஏற்கனவே வளர்ந்த நாட்டுல நான் அடுத்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை பத்தி பேசலாம். இங்க சாப்பாட்டுக்கு இன்னும் திண்டாட்டமா இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுல ஒரு 100% ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்த நம்ம அடையலை. இன்னும் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறான். அப்படி இருக்க ஸ்டேட்ல வந்துட்டு நம்மளோட அரசியல் வந்து ஒரு பின்னோக்கிய அரசியலாக இருந்ததுன்னா எடுபடாது. அண்டு நான் எல்லாத்தையும் பின்னோக்கிய அரசியல்னு சொல்லலை. அதாவது மற்ற மாநிலத்தவர், மற்ற மொழி பேசுபவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, தமிழர்களுக்கு தான் முன்னுரிமைங்கிறதெல்லாம் அதாவது காலத்துக்கு பொருந்தாத தத்துவங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் மலையாளி இருக்கிறாரு, தெலுங்கர் இருக்கிறாரு, கன்னடர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் அங்கே எல்லா ஜாதிக்காரங்களும் கலந்துருக்கிறாங்க. இப்போ வடநாட்டுக்காரங்க, பீகார்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி உலகமே வந்து சர்வதேச மயமாயிட்டு வருது, ஒத்த பிரபஞ்சமா மாறிட்டு வருது. இப்போ வந்து நம்ம இல்லை தமிழ்நாடு தமிழருக்கே இப்படிங்கிறதெல்லாம் எடுபடாது. அதை ஒரு கொள்கை கோட்பாடா அந்த கட்சிக்காரங்க வச்சுக்கலாம். பட் எம்ஜிஆரே தமிழர் கிடையாது, தமிழ்நாட்டை ஆண்டாரு. அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு செக்யூலியர் ஸ்டேட், மதச்சார்பற்ற மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். சாதி மதம் வேறுபாடு பார்க்காம ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குவாங்க, அதுதான் தமிழ்நாடு. இங்கே வந்து நீ இந்த ஜாதிப்பா, இந்த இனப்பா, நீ தமிழன் இல்லைப்பா அப்படின்லாம் பேசினா இங்கே பிடிக்காது மக்களுக்கு. ஏன்னா இங்கே ஒரு சக தமிழனுக்கு இன்னொரு சக தெலுங்கர் நண்பராக இருப்பார், ஒரு கன்னட நண்பராக இருப்பார், ஒரு மலையாளி நண்பனாக இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கும் தமிழ்நாட்டில். ஒரு கலெக்டிவ் ஸ்டேட்டாக இருக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ் தேசியம் இதெல்லாம் காலத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்குது.